தமிழகத்தோட முதலமைச்சராக நடிகர் ஜோசப் விஜய் போனாரோ இல்லையோ, தமிழக சட்டசபை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. நடிப்பு அரக்கன்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிப்பு அரக்கன்கள் உருவாகிட்டே இருக்காங்க. நேற்று முஸ்தாபான்னு ஒரு நடிப்பு அரக்கன் படிப்பிச்சு உதறாரு, கதறி அழுகுறாரு. இது 23 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை வந்து பயங்கரவாதின்னு சொல்லிட்டாங்க திமுக ஆட்சியிலிருந்து. அவங்க கூட உட்காந்துட்டு இருந்தா அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கோமால இருந்தீங்களா என்ன இத்தனை வருஷம்? இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், தமிழ் மன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், கஷ்டம் இல்லையா? இப்படி வந்து எங்களை வந்து தீவிரவாதி சொல்லிட்டாங்க, சட்டசபையில சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. ஏண்டா பாம்பு வச்சவனை 200 பேருக்கு மேலே வந்து குற்றூருங்குளமே இன்னைக்கு வரைக்கும் வாழை வெளியிட்டு கிடக்கிறாங்க. 58 பேரை கொண்டு அந்த குடும்பத்தோட வாரிசுகள் இன்னைக்கு வரைக்கும் வாழை வெளியில்லாமல் கிடக்குது. இவ்வளோ பெரிய படுகொலைகளை நிகழ்த்தியவர்களை தீவிரவாதின்னு சொல்லாமல் பயங்கரவாதின்னு சொல்லாமல் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் சொல்ல முடியும்? பாம்பு வச்சும் பயங்கரவாதி தானடா. அது 4 முறை சொல்லிட்டாங்களாம். 4000 முறை, 4 லட்சம் முறை, 4 கோடி முறை சொல்லலாம்டா. பாம்பு வைக்கிற முறை பயங்கரவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சமுதாயத்தை சொல்லிவிட்டார். நான் முஸ்லீம் பிரதிநிதியாக பேச வந்திருக்கிறேன். அங்கே நம்ம அப்படிதான் சொல்கிறாங்க. நான் வந்து கிறிஸ்தவ பிரதிநிதியாக பேச வந்திருக்கேன். நிலிமா ராஸ் பாண்டியன் அதிமுகலேருந்து. எனக்கு ஒரே சந்தேகம், அப்போ வந்து இவங்களாம் வாக்கு கேட்டு வரும்பொழுது நான் வந்து முஸ்லீம் பிரதிநிதியாக பேச போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்களா? அந்த அம்மா நான் வந்து கிறிஸ்தவ பிரதிநிதியாக பேச போகிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க கேட்டாங்களா? ஓட்டு போட்டதுக்கப்புறம் இடிச்சுவா இந்துக்கள். ஆனால் இன்னைக்கு இந்துக்களுக்காக பேச ஒருத்தம் கூட அங்கே கிடையாது சட்டசபையில். இவ்வளோ பேர் பேசுகிறானுங்க. நான் வந்து முஸ்லீம் பேசுகிறேன், கிறிஸ்தவனுக்கு பேசுகிறேன்ட்டு. ஏன்டா இந்துக்கள் பேச ஒருத்தம் கூட கிடையாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டு, அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிடுச்சு இந்த சமுதாயம். எங்க வந்து பயங்கரவாதின்னு சொல்லிட்டாங்கன்றாரு அவர் உட்காந்துட்டு. இமாம் அலின்னு ஒருத்தன் சுட்டு கொண்டாங்க பயங்கரவாதியை. அவனுக்கு வந்து நீங்கள் தியாகி பட்டம் கொடுத்தவங்க தானே நீங்கள். அவன் வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பயங்கரவாதம் பண்ண போகிற மதத்தை விட்டு தள்ளி வைத்து விட்டோம். மற்ற ஏதாவது சொன்னால் உடனே வந்து 10 அறிவிக்கிறது, மதத்தை விட்டு தள்ளி வைக்கிறது. ஏன் பாம்பு வச்சு நினைவத்தை இது வரைக்கும் தள்ளி வச்சிருக்கீங்களா? ஜிகாதி படுகொலை செய்த பயங்கரவாதிகளை யாராவது மதத்தை விட்டு தள்ளி வச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்போல்லாம் இந்த மத பிரதிநிதிலாம் பேச மாட்டீங்களா நீங்கள்? இன்னொருத்தானிக்கு அப்படி தான் பேசுகிறான். வந்து முஸ்லீம் சிறையில் இருக்கும் முஸ்லீம் சகோதரர்களை ஏன்னா வந்து தியாகம் பண்ணிட்டு போனாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் குண்டு வச்சு பயங்கரவாதிகள்ரா. அப்போ ஒவ்வொருத்தனும் உள்ள சட்டசபைக்குள்ள போன உடனே இவங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பிரதிநிதியாக பேசுகிறான், கிறிஸ்தவ பிரதிநிதியாக பேசுகிறான், இந்து பிரதிநிதியாக பேசுகிறான், எவனுமே கிடையாது. அப்போ ஓட்டு போட்ட இந்துக்கள் பூரா இழுத்தவர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ ஜெயிச்சர் கட்சியாக தான் சொல்லிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் அதுதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த தீபத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்குது. அப்ப இங்க 234 எம்எல்ஏ இருந்தாலும் இந்துக்களுக்காக பேச யாருமே அங்க இல்லைங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இல்ல இவர் வந்து பயங்கரவாதின்னு சொல்லிட்டாங்க, எங்க தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு 23 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அரசியலாக இருக்காங்க பார்த்தீங்களா, சிறுபான்மை காலை நக்கி பிரச்சனை ஒன்று அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, 23 வருஷம் அவங்க கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. அவங்க காலத்தை நக்கிட்டு இருந்தாங்க, அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது சார்பு அந்த கட்சி சார்பாக ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஒரு புடி கிடைச்ச உடனே அவங்கள வந்து குறை சொல்றாங்க. நாளைக்கு இவங்களுக்கு இன்னொரு புடி கிடைச்சுன்னா உங்களையும் குறை சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய இயல்பு. எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு இருப்பான். அந்த இடம் முடிஞ்சிருச்சா அடுத்தவன் கழுத்தறுத்து அடுத்த மேலே உட்காருவோம். அவன் தோல்ல உட்காந்துட்டு இருப்பான். அந்த இடம் அவன் தலைமையில இடம் கிடைச்சு அவன் கழுத்தறுத்து இன்னொரு தலையில உட்காந்துப்பான். இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை உடையவர்கள் நாளைக்கு தாவைக்கா கட்சிக்கு இதே நிலைமை தான். இன்னைக்கு திமுக சொல்ற, நாளைக்கு தாவைக்கா சொல்ல போற இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா, இன்னைக்கு திமுக பயங்கரவாதி இயக்கம் சொல்லிச்சு, தீவிரவாதம் சொல்லிச்சுன்னு இன்னைக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறவன் நாளைக்கு தாவைக்காவோட பலமான ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு வந்துச்சுன்னா தாவைக்காவும் இதைத்தான் சொல்லுவான். இவருடைய சுயரூபம் வெளிப்படும் தருணம் இது அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்துக்களும் இதை பார்த்து புரிஞ்சுக்கணும். நமக்காக பேச ஒருத்தர் நாங்கள் போல 234 பேருக்கு போட்டிங்க உட்காந்துட்டு. ஆனால் எவனாவது ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் இந்து பிரதிநிதியாக பேசுறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? பேசுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் பொதுமக்களின் வாக்கை வாங்கி, இந்துக்களின் வாக்கை வாங்கி, ஓட்டை வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து வந்து முஸ்லீம் பிரதிநிதியாக பேசுகிறேன், கிறிஸ்தவ பிரதிநிதியாக பேசுகிறேன்றான். இனியாவது திருந்துங்கள். வருங்கால தலைமுறை சிறக்கும். இல்லைன்னா வருங்கால தலைமுறை ஒப்பாரி வச்சுட்டு போயிட்டு இருக்கணும். நமக்காண்டி பேச ஒருத்தனுமே இல்லையா, நமக்காண்டி பேச ஒருத்தனுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இனி ஓட்டு போடும்பொழுது இந்துக்களுக்கு பிரதிநிதியாக எவன் பேசுவான் அவனுக்கு ஓட்டு போடுவோம். முஸ்லீம் பிரதிநிதியாக பேச முஸ்லீம் ஓட்டு போட்டுட்டு, கிறிஸ்தவ பிரதிநிதியாக பேச கிறிஸ்தவம் ஓட்டு போட்டுட்டோம். இந்துக்களுக்கு பிரதிநிதி எவன் பேச தகுதி இருக்கும், அவன் எவன் தயாராக இருக்கானோ அவனுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் என்பதை முடிவு செய்வோம். இந்த தருணத்தில் நம்ம முடிவு செய்யலைன்னா எதிர்காலம் வந்து நமக்கு வந்து ரொம்ப கேவலமாக போயிடும் பார்த்துக்கிடுங்க.